இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரருக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, 2026 ஏப்ரல் 17 பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ ஏப்ரல் 14 2026லேருந்து 13 ஏப்ரல் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு தாக்கத்தை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கொடுக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு அறிவியல் சார்ந்த முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த மாதிரி ஒளி தத்துவம் உங்களுடைய கர்ம பலனை எப்படி இந்த வாழ்க்கையில் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் உருவெடுக்க போகிறது. அதுக்கு இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகங்கள் எப்படி துணை புரிகிறது, உங்களுடைய ராசிக்கு துலாம் ராசிக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்களுக்கு எது மாதிரி ஒரு சாதகமான பலன்கள், எது மாதிரி சாதகமற்ற பலன்கள், எதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை திசை திரும்புகிறதுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, துலாம் ராசிக்கு பாருங்க, சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். குரு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசியை பார்த்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பட் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துலேயே பாருங்க 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று என்ன பண்றார், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார், அதே சமயத்துல 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே சமயத்துல உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ எப்போ குரு 2, 4, 6 பார்க்குறாங்களோ இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக வருது. கடன் மூலமாக ஒரு இடம் வாங்குவது, ஒரு 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 ஃபண்டிங் வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அது மூலமாக கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது, இது மாதிரி பல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் கடந்த ஒரு வருஷமா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போனாலும் பெரிய குரோத் இல்லையே சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சினால சில கேஷ் ஃப்ளோ நல்லா வருது. என்னதான் கொஞ்சம் கடனும் அதிகமானாலும் ஆனால் என்னுடைய அபிவிருத்தி, என்னுடைய குரோத், என்னோட ப்ரோக்ரஸும் கொஞ்சம் பெட்டர் லெவலாக வருதுங்கிற சொல்லக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்க போகிறார்கள், வியாபாரிகளாக இருக்க போகிறார்கள், இன்வெஸ்டர்ஸாக இருக்க போகிறார்கள். நிறைய பேருக்கு வெளிநாடு பிராணங்கள், அப்பப்போ கொஞ்சம் டிராவலிங் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் டிராவலிங் அதிகமாக போகக்கூடிய அமைப்பு, ஒரு வண்டி பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குறது, வீடு ஒரு புது வீடு வாங்குறது, வீடை புதுப்பிக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள், அம்மா மூலமாக சொத்து வருவது, அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தில், வேலை ஸ்தானத்தில், கொஞ்சம் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பயிற்சி உண்டு. அதே சமயத்தில் சில சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே போயிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் உடம்பை பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் வீடு வழுக்குது. 6ஆம் வீடுங்கிறது தேவையற்ற டயபெட்டிஸ், தைராய்டு இஷ்யூ, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இது மாதிரி உயிர்கொல்லி நோயாக இல்லைனாலும் குரோனிக் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மெடிக்கல் செக்கெல்லாம் பண்ணி நாம் அது மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்குமா அப்படிங்கிறதை பார்த்து லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரருக்கு கண்டிப்பாக தேவைங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பாருங்கள், எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதே மாதிரி ராசிதிபதியாக சுக்கிரனும் ஓரளவுக்கு நல்லாவே ஒரு இடத்துல தான் அவர் மீனத்திலிருந்து கிட்டத்தட்ட துலாம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றம், இதுவரை சொகுசாக ஸ்மூத்தாக வாழ்ந்தவங்களுக்கு அடுத்தபடியான நடவடிக்கைகளை இறங்கி கொஞ்சம் ஃபண்டிங்கு, ட்ராவலிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, வேலை மாற்றம், அது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இந்த 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு எதிர்பார்க்குற மாணவர்கள், வேற ஒரு அட்மிஷன் எதிர்பார்க்குறவங்க, ஒரு அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்க, ப்ரொமோஷன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மாதிரி பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டோம்னா அதில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அது என்னதான் நீங்கள் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, என்ன லக்னம், லக்னாதிபதி என்னவா இருக்கிறார், அந்த லக்னாதிபதியோட திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, அதே சமயத்தில் அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, சுமாரான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, நல்ல யோக தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்,
இப்ப நம்ம சொன்ன கோச்சாரத்துல இந்த கிரகங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எதுமாற முடிவுகள் எப்போ எடுக்கலாம், இப்போ வந்து வெயிட் பண்ணி நம்ம செயல்படக்கூடிய அமைப்பா, கொஞ்சம் பொறுமையா போகக்கூடிய அமைப்பா, அல்லது கொஞ்சம் வேகமா போகக்கூடிய அமைப்பா, எந்த நேரத்துல நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு, எந்த நேரத்துல வந்து நம்ம இடம் மாறலாம், எந்த நேரத்துல வந்து வேலை மாறுறது நல்லது, எப்படி தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு வந்து யோகமாக இருக்கிறது, இதே மாதிரி குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்க, திருமணம் எதிர்பார்க்கிறவங்க, உறவுகளை சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் எது மாதிரி நேரத்துல கிளிக் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே துல்லியமாக நம்ம வந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது என்ன அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, எந்த நேரத்தில் எது செய்யலாம், தேவையற்ற விஷயங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தம் என்ன காமிக்குது, நமக்கு என்ன யோகமான கிரகங்கள் இருக்கு, நமக்கு என்ன மாதிரி விஷயத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு, எந்த பாவம் நமக்கு நல்லா இருக்கு, எந்த பாவம் நமக்கு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்மளுடைய கர்மாவையே நாமளே அறிந்து தேவையற்ற முயற்சிகள், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை பொறுத்து நம்ம அந்தந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து சில பேர்த்துக்கு ஒரு 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 மேப் மாதிரி இருந்து அது எந்த நேரத்தில் எப்படி செய்யணும், எப்படி திரும்பணும், எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜஸை கொடுக்குற அளவுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எதையுமே மிகைப்படுத்தாமல் உங்களுடைய கர்மா பாஸ்ட் என்ன நடந்தது, இப்போ ப்ரெசன்ட் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நாம் எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியூச்சரை நம்ம எப்படி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல தெளிவு வரும். அந்த தெளிவு வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா தேவையற்ற முயற்சிகள், நம்மளுடைய தேவையற்ற பயங்கள், அப்ரிஹென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய கர்மாவை நாமளே அறிந்து நமக்கு எது மாதிரி விஷயங்கள் யோக்கியதையாக இருக்கிறது, நமக்கு எது தகுதி இருக்கு, எது நமக்கு தகுதி இல்லை, வெளிநாடு யோகமா அல்லது அரசு உத்தியோகமா அல்லது பிரைவேட் செக்டார் கார்பரேட் செக்டார் இல்லையா, எது மாதிரி அல்லது எதுவுமே இல்லாமல் நாம் தொழிலையே நம்ம ஜெயிக்கக்கூடியவர்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களா, எது நம்ம கர்மால வந்து எந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்தில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது, இப்ப தசாபுக்திகள் தான் மெயின். இது எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம சொன்ன இந்த குரு பயிற்சி ராகு பயிற்சிகள்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஓவராலா நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, எது மாதிரி அமைப்புகள் இருக்கு, எது மாதிரி ஒரு துறையில நம்ம போனா வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தை பேர், இந்த துலாம் ராசிக்காரங்கள் கடந்த ஒரு ஃபியூ இயர்ஸாவோ பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறையா, அவங்களுக்கு வந்து இந்த உச்ச குரு புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற இந்த குரு வந்து எப்போ உச்சம் பெறுகிறாரோ அது வந்து ஒரு நல்ல அம்சங்கள் கொடுக்கும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டு இருந்தது ஒரு ட்ரீட்மெண்ட்ல நல்ல ஒரு அமைப்பு மூலமாக வந்து குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில நம்ம பார்த்து அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் மூலமாகவும் முயற்சிகள் மூலமாகவும் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.